காலையில எந்திரிச்சு இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கங்குள்ளேயே தலை வலியே வந்துருதப்பா சாமி. நம்ம இத்தனை வேலை செஞ்சுட்டு கிடக்குறோம், இந்த மாமியார் கிளவி வெளியில போயிட்டு வரேன்னு காலையில ஓச்சு ஒன்றும் காணாம். இந்த மாமியாருக்கு என்ன, வெளியில போய் 4 கிளவி கூட சேர்ந்து அரட்டையை போட்டு வீட்டுக்கு சௌரியத்துக்கு வருவேன். மதியத்துக்கு என்ன சமைக்குதுன்னு சொல்லாமையே போயிடுச்சு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. சரி வெளியில போய் பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இப்படித்தான் சேலை கட்டிட்டு பொழுதுன்னைக்கு வேலை பார்க்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சேலை கட்டுறதே ஒரு பெரிய வேலை. இதில் வேலை பார்க்குறப்ப சேலையா? ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பார்ப்போம் மாமியார் கிளவி வருதா இல்லையான்னு. இந்த வெள்ளையம்மா வர்றேன்னு சொன்னா ஒன்றும் காணோம். ஒரு லக்கம் போறதுன்னா வெட்டு வெடுக்குன்னு வர்றாளாவ. நம்ம இவ்வளோ நேரம் காத்து கிடக்குறோம். ஏக்கோ என்னைய பேசிட்டு இருக்காதக்கா, இந்தா நான் வந்துகிட்டே இருக்கிறேன். ஏ வெள்ளையம்மா சீக்கிரமா வா. ஏக்கா எங்க போக்கா வர சொன்னேன்? என் மருமகிட்ட சொல்லிட்டு வரங்குள்ளேயே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுக்கா. சும்மா அப்படியேங்கிட்டு குளத்து பக்கம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு தாண்டி கூப்பிட்டேன். சரி வாக்கா போகலாம். அப்புறண்டி வெள்ளையம்மா எங்க இந்த பட்டு கிளவியை பார்க்கவே முடிய மாட்டேங்குது வர வர? தெரிலக்கா, ஏதோ அவங்க சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போச்சு. அந்த கிளவி ஒன்றும் வரக்கானா. இந்த கிளவி இல்லாமல் கொஞ்சம் போர் அடிக்குது வேற நம்மளுக்கு. என்னடி உனக்கு போர் அடிக்குது? வா அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன். அதெல்லாம் போர் அடிக்கல, சரியா போயிரு. போர் அடிக்குதாம்மா போர். பாவிகளா, இன்னும் காணாமே அந்த மாமியார் கிளவிய. அத்தே வந்துட்டீங்களா? மதியத்துக்கு என்ன சமைக்குதுன்னு சொல்லாமலே போயிட்டீங்களே. அப்படியா மருமகளே? மருமகளே, ஐர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆரா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. போடு. ஐர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆரா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கெட்டே, நான் மதியத்துக்கு என்ன சமைக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பாட்டா பாடிட்டு கிடக்குறீங்க? அப்படியா மருமகளே? 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ மருமகளே. வர வர இந்த மாமியார் கிளவி ஒரு மார்க்கமா தான் சுத்துது. எத்தே இவ்வளவு பெரிய ஆறாமீன் ஏதுத்தே? டுடே ஸ்பெஷல் இதுதான். போய் க்ளீன் பண்ணி பாதியை பொரிச்சிரு, பாதியை குழம்பு வச்சிரு. ஏதுத்தே மீன்கார நட்டை வாங்கினீங்களா? மருமகளே, இன்னும் எங்களை பத்தி நீ புரிஞ்சுக்காமையே இருக்கிறியே. ஏத்தே அப்படி சொல்றீங்க? ஆமா மருமகளே, நானும் வெள்ளையம்மாவும் அப்படியே குளத்து சைடு வாக்கிங் போனோம். நம்ம ஊர் மண்டக்காசாயா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தியா. இதுதான் ஜாக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட 4 பழமையை போட்டு நான் ஒரு ஆறாவு, வெள்ளையம்மா ஒரு ஆறாவி அப்படியே சுட்டுக்கிட்டு ஒடியான்ட்டான். அடி பாவிகளா, அத்தே என்னத்தே சொல்றீங்க? ஆமா மருமகளே, நம்ம ஊரை சுற்றி குளம் ஏரி குட்டைன்னு இருக்கு. நாம போய் காசு போட்டு மீன் வாங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அத்தே இதெல்லாம் தப்பு கிடையாதா? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பழமொழியே இருக்குது மருமகளே. என்னத்தே சொல்றீங்க? பக்கத்து வீடு மீன் குழம்பு வாசத்தை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா என்னத்தே பண்றது? மருமகளே, வாசமே வராம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல அடி மருமகளே, அடிச்சு பார்த்து வை மருமகளே. என்ன அது வாசமே வராம மீன் குழம்பு வைக்கிறதா? ஏ சிலத்தாயக்கா, என்னடி வெள்ளையம்மா மீன் குழம்பு வச்சாச்சா? ஏண்டி இப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்கிறவ? ஏக்கா அந்த கதையை ஏக்கா கேட்குறீங்க? சரி நான் கேட்கல விடு. ஏக்கோ காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம 2 பேரும் மீன் எடுத்துட்டு வந்ததை மண்டை கசாயம் பார்த்துட்டான் போல தெரியுது. ஏ என்னடி சொல்ற? மண்டை கசாயம் பார்த்துட்டானா? ஆமாக்கோ, உங்க வீட்டில் என்ன குழம்புன்னு வந்து கேட்டு என் மருமகிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாங்க்கா. எனக்கே பயமா இருந்துச்சு. மருமக திட்டுவான்னு நான் ஓட்டோட்டமா ஒடியான்ட்டேக்கா. ஏ என்னடி வெள்ளையம்மா சொல்றவ? ஏ எத்தே அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. எனக்கு இந்த மீனுக்கு சம்மந்தமே இல்லை. மண்டை கசாயம் வந்தா நான் கண்டிப்பா உங்களே போட்டு விட்டுருவேன்னு தேய். என்ன மருமகளே சொல்ற? அத்தை பாவண்டி மருமகளை போட்டுக்கிட்டு விட்டுறாத.